என்னுடைய பெயர் என் சையத் முஸ்தபா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர். அதாவது நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க, இந்த வேலூர் இப்ராஹிம், அதாவது இப்ராஹிம் என்ற பெயர் ஒரு நபிகளாருடைய பெயர். அதனால நான் இந்த இடத்துல வேலூர் இப்ராஹிம் என்பதை சொல்வதை விட்டுவிட்டு வேலூர் இப்லீஸ் என்று சொல்லுகிறேன். வேலூர் இப்லீஸ் உடைய செயல்கள் நாடறிந்த விவரம். அவர் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக மட்டுமல்ல, RSS கைகூலி, குறிப்பாக எங்களுடைய மாநில துணைத் தலைவரும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்களையும் வக்பு வாரியத்தினுடைய தலைவருமான நவாஸ்கனி அவர்கள் சென்றதை அவர் கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசியது மட்டுமில்லாமல் நான் எந்த இடத்தில் கண்டாலும் செருப்பால் அடிப்பேன் என்று சொன்னதை வன்மையாக இந்திய யூனியன் முஸ்லீம்களை கண்டிப்பதோடு இப்பேற்பட்ட நபர்களை தமிழக அரசாங்கம் உடனடியாக கைது செய்ய வேண்டும். காரணம், தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருந்து வருகிறது. எப்படி திராவிட மாடல் ஆட்சியிலே அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தை பாசிசம் கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய செயலில் எப்படியாவது ஏதோ ஒரு ரூபத்தில் தமிழகத்தில் கலவரம் விடாதா என்ற நோக்கத்தோடு இருக்கக்கூடிய செயல்களில் பிஜேபி பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை ஆகட்டும், ராஜாவாகட்டும் அல்லது வேலூர் இப்லீஸ் ஆகட்டும், இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வலம் கலவரத்தை தூண்டுகின்ற வகையில் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். அதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது. காரணம், இந்த தேசத்துக்கு விடுதலைக்காக போராடிய கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பது நாடறிந்த விஷயம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு எந்த முகாந்தங்கள் தேவையில்லை. ஆகவே இந்த பிரச்சனையை உடனடியாக வன்மையாக கண்டிப்பதோடு வேலூர் இப்லீஸை கைது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் திருப்பூர் வடக்கு மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.